உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். இன்னைக்கு அநேகர் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தெய்வ பிள்ளைகளே, ஒரு நல்ல விசுவாசியானால், ஒரு நல்ல தெய்வ பிள்ளையானால், நம்ம ஆதி காலங்களில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை எப்படி கர்த்தர் வழி நடத்தினார், எங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தினந்தோறும் என்ன செய்யணும், நினைத்து பார்க்கணும். வந்த வழி என்ன செய்யணும், யாருக்கு வேண்டாத உதவாத பாத்திரமா இருந்தோம், எல்லாரால வெறுக்கப்பட்டோம், கைவிடப்பட்டோம், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பிரிக்கப்பட்ட நிலை, வேதனை, துக்கம், பாரம், பில்லி சூனியக்கட்டு, மந்திரவாதம், பலவிதமான போராட்டங்கள், மரணக்கட்டுகள், அந்தகார கிரியைகள், இவை எல்லாம் நம்மை சூழ்ந்து வந்தது. எல்லாரும் நம்மை கைவிட்டாங்க. கர்த்தர் இறங்கி வந்து நம்மளை விடுவித்தார். இதனால நம்ம எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கிறோம் இல்லையா? உலகக்காரங்களை பாருங்க, உலகத்தில் தேவனை அறியாத பிள்ளைகளை பாருங்க, எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, கண்ணீரில் இருக்கிறாங்க. கர்த்தரை அறிஞ்ச நம்ம சந்தோஷமா நம்மளை வச்சிருக்கிறாங்க அல்லவா? ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனையிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறாங்க ஏசப்பா இல்லை? அவர் நம்ம கூட இருக்கிறாங்களே. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிடலை. நம்ம அவரை விட்டோம் இல்லையா? பல வேலைகளில் கர்த்தரை என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம், கர்த்தரை ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம காரியம் நமக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்யலை, ஒதுக்கி வைக்கலை. கர்த்தர் மாத்திரம் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம யாரும் இங்கே இந்த பூமியில் கூட இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில சந்தோஷமா கர்த்தரை ஆராதிப்போம் என்றால், இந்த நிலையில சந்தோஷமா உயர்ந்த நிலையில நம்ம இருப்போம் என்றால், நன்மையை பெற்று ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்றால், அது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான், மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்குமா. நீங்க அநேகர் தெய்வ பிள்ளைகள், எனக்கு நீதி கிடைக்கல, நீதி கிடைக்கலன்னு நம்ம பேசுவோம். ஆனா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. வேதம் சொல்லுகிறது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்குமா. ஒரு விதை முளைக்கிறது போல சத்தியம் பூமியிலிருந்து முளைக்குமா. அப்படின்னா என்னது, தெய்வ பிள்ளைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கணும், நம்ம சத்தியத்துல நடக்கணும், சத்தியத்தின்படி இருக்கணும். நம்ம சத்தியத்தின்படி பொய் சொல்லாம எல்லாவற்றிலும் உண்மையாய் நாம் இருப்போம்னா, நீதி நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குமா? நிச்சயம் நீதி என்ன செய்யும், கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு நீதி செய்வார். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா, சத்தியத்துல உண்மையா நடக்கணும். அநேகருக்கு சத்தியத்துக்கு மாறா நடக்கிறாங்க. இந்த சத்தியத்தை அறிஞ்சவங்க எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு மாறா இருக்கிறாங்க தெரியுமா? தெய்வ பிள்ளைகளை முடிந்த மட்டும் இந்த சத்தியத்தை அறிந்த பிள்ளைங்க இதன்படி நடக்க முயற்சி பண்ணும். உலகக்காரங்க 1000 காரியங்களை செய்வாங்க. உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இல்லையா? உலகக்காரங்க செய்யறது போல, ஜாதிகள் புறஜாதிகள் செய்கிறது போல நாம் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமா இருக்கும். நீதி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கவே செய்யாது. அப்ப சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் சத்தியத்தின்படி நடக்கணும். மாறுபாடான காரியங்களுக்கோ புறஜாதிகளின் காரியங்களோ நம்ம ஈடுபடவோ கூடாது. கர்த்தருக்கு பிரிய என்னதுன்னு அறிஞ்சு அதை நம்ம செய்வோம் என்று சொன்னா நமக்கு சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. அது வேதவசனம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. மதிகேடான காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாதான்? அநேகர் விட்ட காரியத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? இது வேண்டாம், இது வேண்டாம். ஆதியில கர்த்தரை ஏற்றுக்கொண்டப்போ, ஆதியில கர்த்தர் நம்ம ரட்சித்தப்போ, நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ, ஆண்டோடைய அன்பை ருசிச்சப்போ என்னெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளணுமோ அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருக்கு. அப்படிதானே? மதிகேடான காரியத்துக்கு திரும்ப கூடாதுன்னு பைபிள் எச்சரிக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை? விட்ட காரியங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை கர்த்தருக்காக உறுதியா நிற்கிறோமா? சிந்திப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். நம் கர்த்தருக்காக நிற்போம் என்றால் நம்முடைய சமாதானம்
பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயம் விடுவிப்பார். கர்த்தர் தமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினார். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய அன்பு நம்மளில நிலைநிற்கும் என்றால், நிச்சயம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லா எதிரான சூழ்நிலையில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பார். ஹல்லேலூயா.